கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் தலையை தாழ்த்தி ஒரு நிமிடம் கர்த்தரோடு ஜெபிப்போமாக. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, இந்த வளாகத்தை உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. இந்த வளாகத்தை ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற அனைவர் மத்தியிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. உம்முடைய தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. ஆசை வாடுகிறவரே அப்பா, இங்கே தேவ பிரசன்னத்தினால் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் உலாவுங்கப்பா. இவர்கள் மத்தியில் உலாவுங்கப்பா. இவர்கள் எல்லாம் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ இந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறவும் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே அப்பா, ஆவியானவர் தாமே என்னோடிருந்து என்னை பலப்படுத்தி பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரே அவசியமான வார்த்தையை நீங்கள் என்னோடிருந்து பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்ம கர்த்தர் ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு எலியா தீர்க்கதரிசியை பற்றி இங்கே பேசுவதற்காக தேவன் இங்கே என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த எலியா ஆகாப் ராஜாவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் தேசத்திலே ஆகாப் ராஜா. தேசம் 2ஆக சாலோமனுக்கு பிறகு 2ஆக உடைந்த பிறகு யூதா தேசம் 2 கோத்திரம், தெற்கு தேசம், வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசம். வடக்கு தேசம் 10 கோத்திரத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 7வது ராஜா ஆகாப் ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆகாப் ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு இங்கே மழையை தருகிறதும் பனியை தருகிறதும் விவசாயம் செழிக்கிறதும் நமக்கு பாகால் தெய்வந்தான் நமக்கு மழை தருகிறது, பனி வருகிறது, விவசாயம் செழிக்கிறது என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஆகாப் ராஜா திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அங்கே எல்லா ஜனங்களும் பாகால் தெய்வங்களை வணங்குகிறார்கள். பாகால் தெய்வங்கள் தான் மழை தருகிறது, பனி தருகிறது, நம் இஸ்ரவேல் தேசத்தில் நம்ம செழிப்பை தருகிறது. இஸ்ரவேல் தேசம் செழிப்பான ஒரு தேசம், கானான் தேசம். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் செழிப்பான தேசம். அங்கே மழை குறைவாக பெய்தாலும் பனி அதிகமாக பெய்யும். இரவு நேரத்தில் பனி அதிகமாக பெய்து அங்கே தாவரங்கள் எல்லாம், அந்தந்த தாவரங்களுக்கு தேவையான திராட்சை மரம், அத்தி மரம், இந்த மரங்களுக்கெல்லாம் தேவையான இந்த பனி அங்கே அதிகமாக இரவு நேரத்தில் பொழியும். இந்த இரவு நேரத்தில் பொழிகிற பனியினால் அந்த தாவரங்கள் நல்ல விருத்தியாக வளர்ந்து செம்மையான செழிப்பை தந்து நல்ல
உணவு வகைகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பிட புசிக்க அங்கே இருந்து கிடைக்கும். இதை ஆகாப் ராஜா என்ன சொல்கிறார், அங்கே இந்த பனியை தருகிறதும் மழையை தருகிறதும் பாகால் தெய்வம், பாகால் தான் தெய்வம். அப்படி என்று இந்த ஜனங்களை எல்லாம் பாகால் தெய்வத்தின் இடத்தில் எல்லோரும் வணங்க வைக்கிறார்கள். எல்லாரும் பாகால் தெய்வத்தை வணங்க இந்த ஆகாப் ராஜா அங்கே கிரியை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் மன்னாவை புசிக்க கொடுத்து அவர்களை பத்திரமாக யோசுவா காலத்தில் இந்த இடங்களை பங்கிட்டு கொடுத்து, நீங்கள் அங்கே உள்ள பாகால் தெய்வங்களை வணங்கக்கூடாது, அங்கே அவர்கள் அருவருக்கிற அந்த மனிதர்களோடு நீங்கள் பழகக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இது தாவீதின் காலத்தில் தான் பாகால்களை எல்லாம் தாவீது ராஜா துரத்துகிறார். ஆபிரகாமுக்கு தாவீது கொடுத்த கட்டளைகளின்படி தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசம் ஒருங்கிணைந்த இந்த தேசத்தை உருவமைத்து கர்த்தருக்கென்று உண்மையாக மக்களை திசை திருப்பி அங்கே உள்ள பாகால்களை எல்லாம் அங்கே இருந்து இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கிறார். எல்லோரும் கர்த்தரையே வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது நாம் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நேபாத்தின் குமாரனாகிய எரேபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி எசபேலை விவகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, நேபாத்தின் குமாரன் என்று சொன்னால் எரேபெயாம். இவன் இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடையும் போது வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசத்துக்கு எரேபெயாம் அரசனாகிறான். தெற்கு ராஜ்யத்திற்கு யூதா தேசத்திற்கு ரெகபெயாம் அரசனாகிறான். அப்ப இந்த எரேபெயாம் என்ன செய்கிறான், தானில் ஒரு பாகால் கோவிலை கட்டுகிறான். வடக்கு பக்கம் தான், இங்கே பெத்தேல் தெற்கு பக்கம், இஸ்ரவேல் தேசத்தின் தெற்கு பக்கத்தில் ஒரு பாகால் கோவிலை கட்டுகிறான். 2 கோவிலையும் கட்டி இந்த இனங்கள் எல்லாம், எருசலேம் தேவாலயம் யூதா தேசத்தில் இருக்கிறது, இவர்கள் யாரும் யூதா தேசத்தில் போகக்கூடாது, இவர்கள் அங்கே போகக்கூடாது என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தில் அங்கே வழிபாடு நடக்கும்போது இவன் இந்த பாகால் கோவில்களிலும் இவன் வழிபாடு நடத்தி இந்த இனங்களை எல்லாம் பாகால் தெய்வத்துக்காக எல்லாரையும் வழிபட வைக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் அவன் செய்த பாகத்தை விட இந்த ஆகாப் ராஜா சீதோன் தேசத்திலிருந்து ஏத்பகாலின் குமாரத்தி, சீதோன் தேசம் இஸ்ரவேல் தேசத்துக்கு அடுத்த தேசம் தீரு தேசம், தீரு தேசத்துக்கு அடுத்த தேசம்தான் இஸ்ரவேல் தேசம், தீரு தேசத்துக்கு அடுத்துதான் சீதோன் தேசம். இங்கே நாம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தாண்டி ஆப்கானிஸ்தான் போறது மாதிரி இஸ்ரவேலிருந்து தீரு தேசம் தாண்டி சீதோன் தேசம், அங்கேதான் இந்த ஏத் பாகாலின் குமாரத்தி, ஏத்பகாலின் தான் அங்கே சீதோனின் ராஜா. அந்த ராஜாவின் மகள் தான் எசபேல். அந்த எசபேலை இந்த ஆகாப் ராஜா திருமணம் செய்து கொண்டு வரும்போது அவள் அங்கே வணங்கின பாகால் தெய்வத்தை இங்கே கொண்டு வருவாள். கொண்டு வந்து அவள் அங்கே இருந்து ஒரு 400 பாகால் சாமியார்களையும் இங்கே ஒரு 450 தீர்க்கதரிசிகளையும் 850 தீர்க்கதரிசிகளை வைத்து இஸ்ரவேல் தேசத்துள்ள எல்லா ஜனங்களையும் பாகால்களை வணங்க வேண்டும் என்று அங்கே எல்லாரையும் மதம் மாற்றம் செய்து பாகால் தெய்வத்தை வணங்குவார்கள். பாகால் தெய்வத்தை வணங்குகிறவர்கள் என்று சொன்னால் அது நரபலி கொடுப்பார்கள், பிள்ளைகளை நரபலி கொடுப்பார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாதது. தகப்பன் மகளை திருமணம் செய்து கொள்ளுவான். நரபலி செய்த இடத்தில் பாகால் தெய்வத்தின் அந்த தெய்வத்தின் உருவத்தின் அடியிலே இருந்து அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும்போது அங்கே இந்த பிள்ளையை கொண்டு கையில் கொண்டு சின்ன பிள்ளைகளை வைத்து அங்கே நரபலி கொடுப்பார்கள். தேவனுக்கு இது பிரியமில்லாதது. தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம் நரபலி கொடுக்கிறது. அங்கே எல்லாம் அவர்கள் அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். முறை தவறி அசுத்த வாழ்க்கை வாழ்வார்கள் பாகால் தெய்வங்களை வணங்குகிறவர்கள். இதை தாவீதின் காலத்தில் ஒழித்து விட்டான்.
இப்போது ஆகாப் ராஜா இங்கே இருந்து எல்லாம் துரத்தி அந்நிய தேசங்களுக்கு போன அந்த தெய்வத்தை மீண்டும் இங்கே கொண்டு வருகிறார்கள். இங்கே கொண்டு வந்து இவர்கள் பாகால் தெய்வத்தை வணங்க, நமக்கு மழை வருகிறது பாகால் தெய்வம் தான் மழை தருகிறது, நமக்கு பனியை தருகிறது பாகால் தெய்வம் தான், நமக்கு எல்லாம் வெற்றியாக நடக்கிறது பாகால் தெய்வம் என்று சொல்லி மக்கள் எல்லாரையும் இந்த யெசபேலும் ஆகாப் ராஜாவுமாக மக்களை எல்லாம் திசை திருப்பி பாகாலை வணங்க வைக்கிறார்கள். இதை பார்க்கிறார் எலியா. எலியா என்னால் கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த எல்லா ஜனங்களும் பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த திஸ்பியனாகிய எலியா, திஸ்பியன் என்று சொன்னால் அவனுக்கு மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. எலியா என்று சொன்னால் கர்த்தருக்கு வேண்டி நிற்கிற ஒரு மனிதன், அவனுடைய ஒரு காரண பெயர், பட்ட பெயர். இப்போ என்னை பார்த்தால் டிவைன்ஸு என்று சொல்லுவார்கள், பைஜுமோன் என்று சொல்லுவார்கள். என்னுடைய பெயர் என்ன? டென்னிஸ். ஆனால் அவனுக்கு பெயரே கிடையாது. திஸ்பியன் என்று சொன்னால் கீலேயாத்து என்றுள்ள ஒரு தேசம். கீலேயாத்து தேசம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வளைவு நடத்தி கொண்டு வரும்போது மோசேயுடைய காலத்தில் ரூபன் காத் கோத்திரத்துக்கும் மனாசே கோத்திரத்துக்கும் 2.5 கோத்திரத்துக்கு இஸ்ரவேலின் கிழக்கு பக்கம் யோர்தான் நதிக்கரையில் இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். மனாசே கோத்திரத்திற்கு பகுதியும் ரூபன் கோத்திரத்துக்கும் காத் கோத்திரத்துக்குமாக. அந்த பக்கத்தில் உள்ள ஒரு தேசம்தான் ஒரு மலை தொடரான இடம்தான் கீலேயாத்து தேசம். அந்த தேசத்திலே தான் இந்த எலியா, காரண பெயரான எலியா, திஸ்பியனாகிய எலியா. திஸ்பியன் என்று சொன்னால் அவனுக்கு எல்லா ஒரு தீர்க்கதரிசிகளுக்கும் அப்பா பேர் இருக்கும், முன்காமிகளுடைய பேர் இருக்கும். இவனுக்கு யாருக்கு பேருமே கிடையாது, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை. இவன் அப்படி ஒரு திஸ்பியன். மத்தேயு அதிகாரத்திலே 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு இடத்தில் இயேசு ஓமையாக பேசுவார். ஒருத்தன் 10,000 தாலந்து உடையவன், 10,000 தாலந்து கடன்பட்டவன். அவனுடைய ஆண்டவன் அவனை, நீ கடனை அடை என்று கேட்பார். கடனை அடைக்க கேட்கும் போது இவன் சொல்வான், நான் கடனை அடைக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், எங்களை சிறையில் அடைக்காதீர்கள் என்று. அப்போது மன்னித்து அவனுடைய ஆண்டவன் அவனை அனுப்புவான். 10,000 தாலந்து கடன்பட்டவன் அவனை மன்னித்து அனுப்பினதுக்கு அப்புறம் அவன் வந்து கொண்டிருக்கும் போது, வழி நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு கடன்பட்டவனை காண்கிறான். அவனிடத்தில் கடன்பட்டவனை அவனை கண்டு அவனுடைய கழுத்தை நெரித்து அவனையும் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் அவனையும் அங்கே சிறையிலே அடைக்கிறான். இதை அந்த ஆண்டவனிடத்தில் போய் சொல்கிறார்கள். இவரை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவனிடத்தில், நீங்கள் மன்னித்து விட்டவன் அவனிடத்தில் கடன்பட்டவனை அவனுடைய கழுத்தை நெரித்து அவனையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் சிறையில் அடைத்தான் என்று. அப்போது அவனை கொண்டு வந்து பிடித்து, அந்த ஆண்டவன் ஆளனுப்பி கொண்டு வந்து பிடித்து உபாதிக்கிறவனிடத்தில் அனுப்புவான். அப்படி ஒரு உபாதிக்கிற ஒரு அகதியாக, இன்னும் சொல்ல போனோம் என்றால் அகதி, நமக்கு இலங்கையிலிருந்து அகதிகள் இங்கே வந்தார்கள். இந்த அகதிகள் வந்தால் அவர்களுடைய சொத்தை இழந்து, அவர்களுடைய பிள்ளைகளை இழந்து, அவர்களுடைய சொந்த பந்தங்களை இழந்து, இங்கே அவர்கள் பூமி இல்லாமல் அவர்கள் வந்து ஒரு ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இந்த அகதிகள் வந்த காலத்தில் வந்தார்கள். அதே போல ஒரு மனிதன்தான் திஸ்பியனாகிய எலியா. இவன் தனி மனிதனாக நின்று இதை பார்க்கிறார். கர்த்தர் தான் தெய்வம், இவர்களெல்லாம் மழை பெய்கிறது, பனி பெய்கிறது, பாகால் தான் இதை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி இவன் கருத்தாய் ஜெபித்து, இங்கே இனி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை விதைக்கிறார் எலியா. இவர்கள் எல்லோரும் பாகால் தான் மழை தருகிறது, பனி தருகிறது என்று சொல்கிறார்கள். மழை பனி என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தில் பனி என்று சொன்னால் முக்கியமானது. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும்
பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஈசா என்று நினைத்து யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இவ்வாறு சொல்கிறார். உபாகமம் 33வது அதிகாரம் 13-28 வசனம். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும். 28வது வசனம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமுள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். யோசேப்பை குறித்து யோசேப்புக்கு சொத்து அங்கே பங்கு போட்டு கொடுத்துட்டு அங்கே மோசே இவ்வாறு ஆசீர்வாதமாக பேசுகிறார். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அங்கே வானம் பனியை பெய்யும். இப்படி வானத்தில் உள்ள பனியை பற்றி நாம் இஸ்ரவேல் தேசத்திலே பனி ஒரு முக்கியமானது. சோதோம் கொமாரா தேசத்திலே அக்கினியினால் அந்த தேசத்தை அழித்தார். 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் அவர்கள் எல்லாம் உயிர் போனது. ஒரு வெள்ளப்பெருக்கு வரும். நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் உயிர் போகும். இது அப்படியல்ல. 3.5 வருடம் மழை இல்லை, பனி இல்லை. மழை இல்லை, பனி இல்லை என்று சொன்னால் குடிப்பதற்கு தண்ணி இருக்காது, சமையல் செய்வதற்கு தண்ணி இருக்காது, கால்நடைகளை வளர்த்துவதற்கு தண்ணி இருக்காது, பயிர் வகைகள் வளர்வதற்கு தண்ணி இருக்காது, குளிப்பதற்கு தண்ணி இருக்காது. காலை வேளையில் பனி இல்லாமல் இருந்தால் சரீரம் எல்லாம் உணர்ங்கும், சரீரங்கள் தோள்கள் எல்லாம் தன்மைகள் மாறும். எவ்வளவு கஷ்டமான சாபத்தை இந்த ஆகாப் ராஜா காலத்தில் பாகால்களை வணங்கினதினால் கர்த்தர் அங்கே ஒரு சாபத்தை கொண்டு வந்து போடுகிறார். கர்த்தர் சொன்னதுக்கு இந்த எலியா கீழ்ப்படுகிறார். ஆனால் எலியாவுக்கு தெரியும், எனக்கும் பனி இல்லை, மழை இல்லை என்றெல்லாம் எனக்கும் உணவு கிடைக்காதே, எனக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்திலே வாழ முடியாதே என்று எலியாவுக்கும் தெரியும். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படித மனிதனாக, எல்லாம் இழந்த மனிதன், ஒரு சிறையிலே இருக்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தருக்கு அங்கே 850 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இந்த கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர்கள் கொன்று அழிக்கிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் பாகாலை வணங்குகிறார்கள். தனி ஆளாக நின்று கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருடைய வாக்கின்படியே அங்கே 3.5 வருடம் மழை பெய்யாது என்று அங்கே வார்த்தையை கொடுத்து மழை இல்லை, பனி இல்லை, அங்கே கஷ்டம் வருகிறது, ஜனங்கள் எல்லாம் கஷ்டத்திலே வாழ்கிறார்கள். அப்போது கர்த்தர் பார்க்கிறார், எலியாவுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும், எலியாவை தனியாக போஷிக்க வேண்டும், அவனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். ஆகாபு ராஜாவு இல்லை என்று சொன்னால் அவனை கொலை பண்ணி போடுவான் என்று சொல்லி எலியாவோடு கர்த்தரின் வார்த்தை உண்டாகி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 6வது வசனம் வரை. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க உங்களுக்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் அண்டையிலே ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கீழ்த்திசை என்று சொன்னால் கிழக்கு திசை, கிழக்கு திசையிலே தான் யோர்தான் ஆறு இருக்கிறது. யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளித்து கொண்டிரு. கேரித் என்று சொன்னால் ஒரு இடுக்கமான மலை. கேரித் ஒரு இடுக்கமான மலை. யோர்தான் நதிக்கரையிலே ஒரு கேரித் அதற்கு எதிரே இருக்கிறது, அதற்கு நேரே இருக்கிறது. அந்த இடுக்கமான மலையிலே அங்கே புல் செடிகள் வளர்ந்து அந்த ஒரு குகை போல இடத்தில் அங்கே ஒரு நீரூற்று உண்டு. அந்த நீரூற்றில் கர்த்தருக்கு அந்த இடம் தெரிகிறது. நீ அந்த இடத்திற்கு போ, உனக்கு அங்கே காகங்களை கட்டளையிடுவேன். காகங்கள், நீங்கள் நினைக்கலாம் காகங்கள் எப்படி உணவு கொண்டு கொடுக்கும் என்று. நம்ம இந்த காகம் சிறிய காகம் கிடையாது, அண்டங்காக்கா.
அண்டங்காக்கா என்ற இதை விட இன்னும் பெரிய காக்கா. அது வந்து நல்ல புத்திசாலியான காக்கா. ஒரு மாசத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபரை பார்த்திருந்தால் அந்த நபரை ஒரு மாசம் தாண்டினாலும் ஞாபகம் வரும். அப்படி ஒரு புத்தி கூர்மையான காகம்தான் இந்த அண்டங்காக்கா. இந்த அண்டங்காக்கா தினசரி காலை வேளையில் அப்பத்தை கொடுக்கும், இறைச்சியை கொடுக்கும். சாயங்கால வேளையில் எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும். இவன் அங்கே அந்த குகையிலே ஒளிந்திருந்து அதிலிருந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடித்து இந்த தண்ணீர் குடித்து இவன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது வந்து யோர்தான் என்று சொன்னால் மரணம், யோர்தான் என்று சொன்னால் மரணம், கேரித் என்று சொன்னால் நாம் நெருக்கம். அது நெருக்கமான இடம், இடுக்கமான இடத்திலே இந்த எலியாவை வாழ வைக்கிறார். அங்கே அவருக்கு உணவு போஷிக்கிறார் காகத்தை கொண்டு. நாமும் அதே போல நெருக்கம் வரும், நம் வாழ்க்கையில் இடுக்கம் வரும். பண பிரச்சனை, பொருளாதாரத்தில் நமக்கு நெருக்கமும் இடுக்கமும் வரும். உடம்பு சுகவீனத்தில் நெருக்கம் வரும், இடுக்கம் வரும், நோய் வரும், பண பிரச்சனை வரும், பல பல பிரச்சனைகள், நமக்கு இன்னல்கள் வரும். அந்த இன்னல்கள் மத்தியிலும் தேவன் நம்மளை வழி நடத்துவார். அதுதான் தேவன் வழி நடத்துவது. அன்பானவர்களே, நெருக்கத்திலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். நெருக்கத்திலும் நம்முடைய தேவைகளை கர்த்தர் நடத்துவார். உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்க வேண்டும். திருமணத்தை நிச்சயம் பண்ணுவீர்கள். ரூபாய் எங்கே என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் எந்த வழியிலாவது ரூபாய் வந்து திருமணம் உங்களுக்கு நன்றாக நடக்கும். ஒரு வீடு கட்ட நினைக்கிறீர்கள். வீடு கட்டும் போது எப்படி இந்த வீடை கட்டி முடிப்பேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு எந்த வழியிலாவது வந்து ரூபாய் வந்து உங்களுக்கு அந்த வீடை நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். இது தேவன் நெருக்கத்திலும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறது. அன்பானவர்களே, அதே போலதான் அங்கே எலியாவுக்கு நெருக்கமான காலகட்டத்திலும் பஞ்சமான காலகட்டத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு தண்ணீர் இல்லாத நேரத்திலும் எலியாவை அந்த இடுக்கமான கேரித்து ஊற்றண்டையிலே அந்த ஊற்றில் உள்ள தண்ணீரை குடித்து அந்த உணவை போஷிக்கிறார் கர்த்தர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அதிசயங்களை செய்கிறவர். அதன் பிறகு அங்கே இருந்து 17வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரை இங்கே நாம் இங்கே தண்ணி வற்றுகிறது. ஆற்று தண்ணீர் வற்றும் போது யோர்தான் நதியும் எல்லாம் மழை இல்லாமல் வற்றுகிறது. அது ஒரு பெரிய யோர்தான் நதி, பெரிய நதி, எல்லாம் வற்றுகிறது, தண்ணி இல்லை. அப்போது இந்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நீ சாரிபாத்துக்கு போ, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவையை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எலியாவோடு. சாரிபாத் எவ்வளவு தூரம்? யோர்தான் நதி இஸ்ரவேல் தேசம் தாண்டி, தீரு தேசம் தாண்டி, சீதோன் தேசத்தில் உள்ள பக்கம்தான், அதை தொட்டடுத்த இடம்தான் சாரிபாத். சாரிபாத்துக்கு உனக்கு அங்கே ஒரு விதவையை கொண்டு உன்னை கட்டளையிட்டிருக்கிறேன், அங்கே உனக்கு உணவு கிடைக்கும், அப்படி என்று கர்த்தர் எலியாவோடு பேசுகிறார். இந்த எலியா இங்கே இருந்து நடந்து கஷ்டப்பட்டு வேர்த்து பூத்து அங்கே போகிறார். போகும்போது இந்த விதவையை காண்பார். அவள் விறகு பொறுக்கி கொண்டிருப்பாள். இந்த சீதோனுக்கு அடுத்த ஒலிமுக வாசல். இந்த சாரிபாத்து விதவை என்று சொன்னால் அந்த தேசத்தில், சீதோன் தேசத்தில் உள்ள விதவைகள் அங்கே வாழ விட மாட்டார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சுபகாரியத்திற்கு ஒன்றும் நல்லவர்கள் அல்ல, அவர்கள் சுபகாரியத்திற்கு ஒன்றும் ஏற்றுக்கிட மாட்டார்கள் விதவைகளை. அப்படி அங்கே அவர்களை வாழ வைக்க மாட்டார்கள். குஷ்டரோகிகள் அந்த பட்டணத்தின் மதிலுக்கு பக்கம் வாழ்கிறது போல இவர்களும் இந்த விதவைகளும் பட்டணத்துக்கு அருகில் வாழ வேண்டும், காம்பவுண்டு சுவருக்கு வெளியே வாழ வேண்டும். அவர்களை ஒதுக்குவார்கள், அவர்களை ஒதுக்குவார்கள், அவர்களை ஒடுக்குவார்கள், அவர்களை மிதிப்பார்கள். நாம் உங்களை யாராவது ஒடுக்கினாலோ மிதிச்சாலோ ஏளனமாக பேசினாலோ உங்களை கர்த்தர் அவர்கள் நடுவிலிருந்து உயர்த்துவார். உண்மையை நான் சொல்கிறேன். உங்களை யார் யார் உங்களை ஏளனம் பண்ணுகிறார்களோ, யார் யார் உங்களை சபிக்கிறார்களோ,
யார் யார் அவர்கள் கூட்டங்களில் உங்களை சேர்க்காமல் உங்களை ஒதுக்குகிறார்களோ, நீங்கள் நல்லதென்று நினைத்து கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் முன்னால் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அவர்கள் முன்னால் உங்களை உயர்த்துவார். இங்கே சாரிபாத் விதவையை கர்த்தர் உயர்த்துகிறார். பாருங்க, எல்லாராலும், அந்த சீதோன் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண். சீதோன் தேசத்திலே உள்ள முதல் பெண் ஆகாபின் மனைவி எசபேல். அங்கே முதல் பெண்மணி ஆகாப் ராஜாவின் மனைவி ஏக்பதாலின் மகள் இளவரசி. அவள்தான் சீதோன் தேசத்தின் முதல் பெண்மணி. அங்கே உள்ள கடைசி பெண்மணி இந்த சாரிபாத் விதவை. அவளுக்கு சாரிபாத்தில் உள்ள இடம்தான் இருக்குது. சாரிபாத் உள்ள அவளுடைய பேரும் வேதத்தில் குறிப்பிடவில்லை. லூக்கா 4வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. இங்கே புதிய ஏற்பாட்டிலே சரப்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சாரிபாத் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த சாரிபாத் விதவை தான் இயேசு கிறிஸ்து இங்கே மத்தேயு இந்த லூக்கா 4வது அதிகாரத்திலே பேசுகிறார். அந்த விதவையை பற்றி இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 800 வருடம் தாண்டி, இது சுமார் 2800 வருடங்களுக்கு முன்பாக நடக்குகிற ஒரு சம்பவம். கர்த்தர் ஒன்றுக்கும் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவன், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட மனிதரை தான் கர்த்தர் எடுப்பார். எலியாவுக்கு அங்கே உணவு கொடுக்க வேண்டும். எலியா சுகமாக வாழ வேண்டும். அதற்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் இந்த சாரிபாத் விதவை. சாரிபாத் விதவையை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கி அவளை ஊருக்கு வெளியே ஒலிமுக வாசலிலே தங்க வைக்கிறார்கள். ஊருக்கு வெளியே ஒலிமுக வாசலிலே அங்கே தங்கும்போது படையெடுத்து, பிரதேசங்கள் எப்போது படையெடுத்து வரும் என்று தெரியாது. அவர்கள் படையெடுத்து வெளியே இருக்கிறவர்களை தான் முதலே அழித்து போடுவார்கள். அதற்குள்ளாக உள்ளே இருக்கிறவர்களெல்லாம் சுதந்திரித்து அவர்களெல்லாம் பத்திரமாக அவர்களை சேஃப்டி பண்ணுவார்கள். அதே போல கள்ளன்மார்கள் எல்லாம் வரும்போது, திருடுகிறவர்கள் வரும்போது இவர்களிடத்திலிருந்து தான் திருடி கொண்டு போவார்கள். அவர்களெல்லாம் இதை அறிந்து உடனே அவர்கள் சேஃப்டி பண்ணுவார்கள். அப்படி எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷிதான் சாரிபாத் விதவை. அந்த சாரிபாத் விதவையை தான் இஸ்ரவேல் தேசத்திலும் எவ்வளவோ விதவைகள் இருக்குது. இங்கே உள்ள விதவைகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்காமல் அங்கே எசபேலு முதல் பெண்மணி, கடைசி பெண்மணியான இந்த சாரிபாத்தை கர்த்தர் அங்கே தெரிந்தெடுத்து இந்த எலியாவுக்கு உணவு கொடுக்க அங்கே அவருக்கு அந்த பஞ்சகாலத்தில் தண்ணீர் குடிக்க, இந்த சாரிபாத் விதவையின் கூட்டத்தாருக்கும் உணவு கொடுக்க எல்லாம் கர்த்தர் அங்கே தெரிந்தெடுத்த ஒரு மனுஷிதான் சாரிபாத் விதவை. கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போது பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து யாரையும் தெரிந்தெடுக்க மாட்டார். நல்ல ஞானிகளை ஒன்றும் தெரிந்தெடுக்க மாட்டார். ஒன்றுக்கும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட மனிதன், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பார். 1 கொரிந்தியர் 1:27-28 வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி பலம் இல்லாதவனை தெரிந்து கொள்ளுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரனை தெரிந்து கொண்டுகிறார். உள்ளவைகளை அவமானமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் இந்த சாரிபாத் விதவை. நாம் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது சவுலுடைய ராஜ்யபாரத்தை தள்ளி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும்.
அப்போது இருக்கிற பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி. கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். நீ ஈசா வீட்டில் போய் அங்கே போய் அவன் ஈசாயின் மகனை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் அங்கே அரசனை அபிஷேகம் பண்ண போனேன் என்று சவுல் அறிந்தால் என்னை கொலை பண்ணி போடுவான். அப்போது கர்த்தர் சொல்வார், நீ அங்கே பலிவிருந்து செய்ய போறதாக ஒரு காளையையும் கொண்டு போ, அங்கே பலிவிருந்துக்கு ஒரு காளையையும் கொண்டு போ என்று கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். சாமுவேல் காளையும் கொண்டு போகிறார். ஊரில் மூப்பர்கள் இருக்கிறார்கள். மூப்பர்கள் வந்து இவர் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அவர் தான் முதல் இஸ்ரவேல் ஒருங்கிணைந்த தேசம், தான் முதல் பெயர்சபா வரை அவர் தான் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, இங்கே பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரே, ஏன் என்று கேட்போம் என்று எல்லா பெரிய மூப்பர்கள் எல்லாம் சாமுவேல் இடத்தில் கேட்கிறார்கள். அப்போது சாமுவேல் சொல்கிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஈசா வீட்டில் வாருங்கள், நாம் அங்கே பலிவிருந்து செய்து நாம் ஆகாரம் சாப்பிடுவோம் என்று சொல்லி எல்லாருமாக அங்கே போகிறார்கள். அங்கே போய் ஈசாவோடு கேட்கிறார், உங்களுடைய மகன்களை இங்கே கொண்டு வாருங்கள் என்று. முதலில் வந்து அனுப்புகிற மகன் அபினதாப், அடுத்து எலியாப், அடுத்து சம்மா, அப்படி 7 மகன்கள் வருவார்கள். 7 மகன்களையும் பலிவிருந்துக்கு ஈசா அழைத்திருப்பார். ஆனால் 7 பேரையும் கர்த்தர் சொல்லுவார், இவர்கள் கிடையாது. அவர்கள் 3 பேர் சவுலுடைய இராணுவத்தில் படை தளபதிகளாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வீரர்கள், அவர்களெல்லாம் வாட்ட சாட்டம் உள்ளவர்கள், அவர்களெல்லாம் பெரிய மனிதர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை விரும்பவில்லை. சாமுவேல் செல்கிறார், இவர்கள் கிடையாது என்று. அப்போதுதான் சாமுவேல் ஈசாவோடு கேட்கிறார், இனி உனக்கு மகன் உண்டா அப்படி என்று. ஆமா, ஒரு மகன் உண்டு, அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், உடனே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தனுப்பி அவனை ராஜாவாக தைல குப்பியினால் அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த சாமுவேல். எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன். அங்கே பலிவிருந்து உணவு நடைபெறுகிறது, காளையை வெட்டி விருந்து வைக்கிறார்கள். அந்த இடத்தில் இந்த தாவீதை அழைக்கவில்லை. தாவீது எல்லாராலும் குடும்பத்தினால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன் வனாந்தரத்திலே ஆடு மேய்க்கிறான். அந்த வனாந்தரத்திலே எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மனிதன் ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் அழைத்து இஸ்ரவேலின் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை தாவீதின் மூலம் நிறைவேற்றி ஒருங்கிணைந்த ஒரு இஸ்ரவேல் தேசமாக தாவீதை கொண்டு வழிநடத்துகிறார். அங்கே சாரிபாத் விதவையும் அப்படித்தான். சீதோன் தேசத்தில் உள்ள கடைசி பெண்மணியைத்தான் தேவன் எலியாவுக்கு உணவு கொடுத்து போஷிக்க, சுமார் 3 வருடம் உணவு கொடுத்து போஷிக்க அங்கே சாரிபாத் விதவையை அங்கே காண்பித்து கொடுக்கிறார் எலியாவுக்கு. எலியே வருகிறார், அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இதை கண்டு கர்த்தர் சொன்ன நபர் இவள்தான் காணும் என்று அவளோடு போய் அப்படி தண்ணி வேணும் என்று கேட்கிறான். தண்ணி அவனுக்கு கரெக்டாக தெரியாது, இவள் தான் என்று தெரியாது. அதனால தான் முதல் தண்ணி வேண்டும், எனக்கு குடிக்க தண்ணி தான். அவள் உடனே அவளுக்கு தெரியும் கர்த்தர் சொன்ன மனுஷன் இவன் தான் என்று சொல்லி உடனே அங்கே தண்ணிக்கும் பஞ்சம், தண்ணி எடுக்க போகிறாள். தண்ணி எடுக்க அங்கே போகும்போது கேட்கிறான், இந்த இவள்தானா இருக்குமோ, கர்த்தர் சொன்ன பெண் விதவை இவள்தானோ இருக்குமோ என்று நினைத்து கொஞ்சம் எனக்கு ஒரு அப்பமும் கொண்டு வா என்று. அவள் சொல்கிறாள், இங்கே ஒரு அடையும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் எனக்கும் என் மகனுக்கும் இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பிடுவதற்குள்ள மாவும் தான் இருக்கிறது. இதை நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு இன்றைய தினமே செத்து போகிறோம். ஏன் பஞ்சம் அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் தேசம் மட்டுமல்ல, இவன் எலியா இஸ்ரவேல் தேசம் மட்டும் மழை பெய்யக்கூடாது என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் என்ன பார்த்தார், பூமி முழுவதும் மழை இல்லை. யாக்கோபு 5:17 வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமி முழுவதும் அப்போது மழை இல்லை, அங்கே பஞ்சமாக இருக்கிறார்கள், அவ்வளவு கொடிய பஞ்சத்தில் இருக்கிறார்கள். இந்த ஒரு நேரமும் தான் நாங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட்டு நாங்கள் செத்து போகிறோம் என்று. அப்போது எலியா சொல்வாள், முதல் எனக்கு ஒரு அடையை உண்டு பண்ணி கொண்டு வா என்று. அவள் முதலில் ஒரு அடையை உண்டு பண்ணி கொடுப்பாள். அதன் பிறகு இந்த மழை தொடங்குவது வரைக்கும் 3 வருட காலம் பானையில் மா குறையவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை.
கர்த்தர் எவ்வளவு அதிசயமானவர் அன்பானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர். நாம் நினைக்கக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். நமக்கு ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறது என்றால் அது கர்த்தர் நடத்தி தருகிறது என்று நீங்கள் உள்ளத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவள் அந்த ஊழியக்காரனை மதிக்கிறாள். அதே போல நாம வீடுகளில் பிரேயர் பண்ண நம்ம போகிற சர்ச்சில் இருந்து பாஸ்டர்கள் வருமாறு அவர்களை நாம் மதித்து மரியாதையாக அவர்களுக்கு காணிக்கைகள் கொடுத்து அவர்கள் தேவனோடு பிரார்த்திக்க நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளின்படி நீங்கள் வாழ வேண்டும். அப்போது நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் சீதோன் தேசத்தில் சாரிபாத்து விதவைக்க வீட்டிற்கு போய் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உண்மை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். 3 வருஷம் 3.5 வருஷம் தாண்டது. 6 மாதம் எங்கே இருக்கிறார்? கேரித்து நெருக்கத்தின் மத்தியில். அடுத்து இங்கே சாரிபாத்து விதவை வீட்டில் 3 வருஷம், 3.5 வருஷம் முடியுது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு உண்டாவது. இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படி இருக்கிற மனிதன். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் பார் தொழில் நடத்தினேன். கர்த்தர் சொன்னார் பார் தொழிலை நிறுத்தன்னு சொன்னால் நான் நிறுத்தினேன். என்னை இங்கே கூட்டத்தை வைக்க சொல்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்ததான் நான் இந்த கூட்டத்தை வைக்கிறதும் இங்கே பேசுகிறதும் அல்ல. என்னுடைய சொந்த எண்ணத்தில் நான் சொந்தமாக இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் என்னோடு சொன்னார் இங்கே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். இங்கே பேசுகிறது நான் அல்ல. எனக்கு இந்த வேதம் ஒன்றுமே தெரியாது. என்னோடு இருந்து பேசுகிறவரும் அவர்தான். நான் இன்றைக்கு 3வது நாளாக பாஸ்டிங்கில் நிற்கிறேன். அப்போது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தான் என்னோடு இருந்து பேசுகிறார். எலியாவோடு இருந்து பேசுகிறதை போல நான் சிறுபிராயத்தில் உண்மையாக தான் வாழ்ந்தேன். யாரை ஏமாற்றவோ ஒரு ஆளுக்கு ஒரு வாக்கு சொன்னேன்னா அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதனால் தான் என்னவோ கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறதும் அவர்தான். அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றான். அங்கே ஆகாபை பார்க்க எலியா சீதோன் தேசத்திலிருந்து தீரு தேசம் தாண்டி இங்கே இஸ்ரவேல் தேசம் அங்கே வந்து தான் தேசத்திலிருந்து இங்கே வருகிறான். இஸ்ரேல் என்றுள்ள ஊர், இவர்களுடைய பட்டணம் இருக்கிற ஊர் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு வரும்போது இந்த ஆகாப் ராஜாவுடைய மேனேஜர் மாதிரி உள்ளவன் ஒபதியா, அவன் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை மதிக்கிறவன். அவன் 50 தீர்க்கதரிசிகளை குகையில் அடைத்து வைத்திருக்கிறான், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை. அப்படிப்பட்ட நபரை எலியா காண்கிறார். அப்போது எலியாவோடு ஒபதியா சொல்கிறார், உங்களை கண்டால் ஆகாப் கொண்டு போடுவார் என்று. ஆகாப் ஒரு வழியே எலியாவை தேடுகிறார்கள், ஒபதியா ஒரு வழியே தேடுகிறார்கள். இந்த எலியாவை கண்டுபிடித்து பிடிக்க வேண்டும் என்றுள்ள உணர்வில் அப்போதுதான் எலியா சொல்வார், உங்களுடைய தீர்க்கதரிசிகள் 850 பேரையும் நீங்கள் ஒரு காளையை கொண்டு வாருங்கள். நான் தனியாக வருகிறேன், ஒரு காளையை கொண்டு வருகிறேன். நீங்கள் விறகை அடுக்கி பலிபீடம் செய்து உங்களுடைய பாகால் பிரகாரம் காளையை வெட்டி வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து, பாகாலே வாருங்க, இதை பற்றியுங்க என்று பேசுகிறான் எலியா. அவர்களோடு சொல்கிறார், நானும் என்னுடைய தெய்வம் கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரோடு கேட்பேன். உங்கள் பாகால் தெய்வம் அக்னியால் நீங்கள் உங்கள் காளையை பட்சிக்கிறது என்று சொன்னால், விறகுகளை பட்சிக்கிறது என்று சொன்னால் பாகால் தான் தெய்வம். நான் கர்த்தரை பார்த்து இந்த காளையையும் இந்த விறகையையும் இதை பட்சிக்கிறது கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியால் இறக்கி பட்சிக்கிறது என்ன, கர்த்தர் தான் தெய்வம் என்று அங்கே நாம் ஒரு போட்டி வருகிறது. அவர்கள் 850 பேரும் சேர்ந்து காலை முதல் மத்தியானம் வரை பாகாலே வாங்க என்று கூப்பிடுகிறார்கள். உடம்பை அறுக்கிறார்கள், இரத்தத்தை தளிக்கிறார்கள். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியானம் ஆகும்போது காலையிலிருந்து மத்தியானம் வரை பாகால் வரவில்லை. அப்போது எலியா கிண்டல் அடிப்பார், உங்கள் பாகால் தெய்வம் தூங்குகிறாருக்கும்
உங்கள் பாகால் தெய்வம் பிரயாணம் பண்ண போயிருப்பாரா இருக்கும் என்று சொல்லி, அப்புறம் மத்தியானத்துக்கு பிறகு எலியா 12 கற்களை எடுத்து பலிபீடம் உண்டாக்கி விறகுகளை அடுக்கி காளையை வெட்டி சந்து சந்தாக வச்சு தண்ணீரை 3 தரம் நிரப்பி வாய்க்கால்களை எடுத்து அந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணீர் நிரப்பிட்டு கர்த்தாவே ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே இதை பட்சியும் என்று சொல்வார். உடனே இது வந்து அக்கினி, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இதை பட்சிக்கும். அந்த தண்ணீர் எல்லாம் பட்சித்து அப்படியே அக்கினி பிளம்பாக அப்படி கொண்டு போகும். அப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லோரும் தொழுது கொள்வார்கள். எல்லோரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஒரு தனி மனிதனாக நின்று, எலியா ஒரு தனி மனிதனாக நின்று அந்த இஸ்ரவேல் எல்லா மனிதர்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வருகிறார். பாகால் தெய்வம் இல்லை, கர்த்தர் தான் தெய்வம் என்று ஒரு தனி மனிதனாக நின்று எலியா எல்லா ஜனங்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வருகிறார். அப்போது எலியா சொல்வார், இந்த தீர்க்கதரிசிகளை விடக்கூடாது, நான் இவர்களை பிடித்து கொண்டு போய் வெட்டி வீழ்த்த வேண்டும், இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எலியா தனி ஆளாக போய் கீசோன் நதிக்கரையிலே கொண்டு போய் இந்த 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஒரு தனி ஆளாக நின்று எல்லாரையும் வெட்டி கொலை பண்ணி போடுவான். 18வது அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும். சாலமோன் ராஜா ஆலயம் கட்டி, எருசலேம் ஆலயத்தை கட்டி 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 35வது 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோன் ராஜா ஆலயம் கட்டுவார். ஆலயம் கட்டி ஜனங்கள் எல்லாரும் உம்மை விட்டு வழி விலகி போகும்போது மழை பெய்யாமல் நீ தடை பண்ணுவீர். எல்லா ஜனங்களும் உம்மை நோக்கி உம்மை பார்த்து ஜெபிக்கும் போது அங்கே மழையை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான் சாலோமன் ராஜா. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 35, 36 வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரில் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், அவர்களுடைய பாவங்களை விட்டு அவர்கள் திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழையை பண்ண கட்டளையிடுவாராக. அதே மாதிரி தான் இங்கே வந்து எலியா மழையை பெய்ய கட்டளையிடுவீராக என்று சொல்கிறார். கர்த்தர் வந்து அக்கினியால் வந்து பட்சித்து அதையெல்லாம் எலியா கூப்பிட்ட உடனே கர்த்தர் வருகிறது, வந்து அக்கினியால் நிரப்பி எல்லாம் பட்சித்து போகிறது. அதாவது பாகால்கள் 850 தீர்க்கதரிசிகளும் காலை முதல் மத்தியானம் வரை அங்கே பாகாலே பாகாலே என்று கொடுக்கிறார். ஒரு பாகாலும் அங்கே வரவில்லை, ஒரு பாகாலும் வரவில்லை. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 39, 40 வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கி இந்த விறகு கட்டைகளையும் அந்த காளை இறைச்சி துண்டுகளையும் அந்த தண்ணியையும் அக்கினியால் பட்சிக்கிறதை எல்லாம் அக்கினி பட்சித்து கொண்டு போகிறது இந்த ஜனங்கள் எல்லாம் காண்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் காண்கிறார்கள். அப்போது இவர்கள் எல்லாரும் பாகால்களை வணங்கி கொண்டிருந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரே தெய்வம்,
கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் வருகிறார்கள். பாகாலை வெறுக்கிறார்கள். 850 பேரையும் கொண்டு இவன் கீசோன் நதிக்கரைக்கு போகிறான். 40வது வசனம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். கீசோன் ஆற்றங்கரை அங்கே நெருக்கமான இடம், இடுக்கமான கேரித் ஆற்றண்டையிலே வாழ்ந்தவனுக்கு இப்போது விசாலமான இடம் கிடைக்கிறது. 850 பேரையும் கீசோன் என்று சொன்னால் விசாலம். அங்கே வெட்டி போடுகிறான். 850 பேரையும் வெட்டி போடுகிறான். நமக்கு ஒரு நெருக்கம் வருதா? நாம் தேவனை துதிக்க வேண்டும். நெருக்கம் வரும்போது தேவனோடு ஜெபிக்காமல் இருக்கிறது. வெறுக்கக்கூடாது தேவனை. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தேவனை துதிக்க வேண்டும். தேவனுக்கு உண்மையாக வாழ வேண்டும். புறமுதுகற்று பின்மாற்றம் நாம் அடையக்கூடாது. அடுத்து நமக்கு விசாலமான இடத்தை தருவார். ஒரு நெருக்கம் வருதென்று சொன்னால் அடுத்து நமக்கு விசாலம் வருகிறது என்று அர்த்தம். ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அடுத்து நன்மை வருகிறது என்று அர்த்தம். மேடு உண்டு சொன்னால் பள்ளம் உண்டு. நாம் எப்போதும் விசுவாசம் வேண்டும். அதுதான் விசுவாசம். எலியா கர்த்தருக்கு எல்லாம் இழந்த இந்த திஸ்பியனாக எலியா விசுவாசமாக இருக்கிறார். அவர் 3.5 வருடமும் அவருக்கு கேரித் ஆற்றண்டையில் நெருக்கமான இடத்தில் இடுக்கமான இடத்தில் உணவு கிடைக்கிறது காகங்களை கொண்டு. இங்கே விசாலமான இடத்தை அடுத்து கர்த்தர் கொடுக்கிறார். நாம் விசுவாசமாக நீங்கள் ஜெபியுங்கள். விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்காதீங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். தேவனை முழுவதும் நம்புங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நம்புங்கள். அன்பானவர்களே, அவரை போல ஒரு தெய்வம் கிடையாது. அவரை மாதிரி ஒரு தெய்வம் கிடையாது. நான் எல்லாம் அனுபவித்தவன், எல்லா பாடுகளும் எலியாவை போல் அனுபவித்தவன். அதனால் தான் நான் சொல்கிறேன், அவரை நம்புங்கள், அவரை பற்றி பிடியுங்கள். நான் உங்களிடத்தில் காணிக்கை வாங்குவதற்கு வேண்டி ஒன்றும் நான் இதை பேசவில்லை. கஷ்டம் வரும், நெருக்கம் வரும். இந்த நெருக்கத்திலிருந்து அடுத்து விசாலமான வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கண்டிப்பாக தருவார். இவனுக்கு கீசோன் நதிக்கரை இந்த 850 பேரை தனியாளாக நின்று வெட்டி போடுகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 முதல் 13வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது, எலியா இப்படி 850 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போடுகிறதை, எல்லாரையும் கொலை பண்ணுகிறதை ஆகாப் வந்து எசபேலுக்கு சொல்கிறாள். எசபேல் யார்? ஆகாப் ராஜாவுடைய மனைவி, இளவரசி இந்த இஸ்ரவேல் தேசத்திலே. அப்படியா? நான் நாளை இந்த நேரத்தில் எலியாவை உயிரோடு வைக்க மாட்டேன், அவனை கொலை பண்ணுவேன் என்று அவள் சொல்கிறாள். அவளிடத்தில் ஏராளம் மிலிட்டரிகள் இருக்கிறது, அவளால் செய்ய முடியும். ஆனால் இவன் தன் பிராணனுக்கு பயந்து இவன் பெயர் சபா மட்டும் வருகிறான். பெயர் சபா என்று சொன்னால் யூதா தேசத்தில் உள்ள பகுதி, அடுத்த தேசம். பெயர் சபா வந்து அவனுடைய வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு வனாந்தரத்துக்கு நடந்து போகிறான். தன் பிராணனை காக்க, எசபேலிடத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வனாந்தரம் ஒரு நாள் பிரயாணம் செய்து வனாந்தரத்துக்கு போகிறான். அங்கே மக்கள் கிடையாது, ஜனங்கள் கிடையாது. அங்கே ஒரு சூரை செடியை காண்கிறான். அந்த சூரை செடியில் அங்கே படுத்துக்கொள்கிறான். சூரை செடியில் படுத்துக்கட்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் என்று சொல்கிறான். போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. இங்கே பிராணனுக்கு பயந்து போகிறான். சூரை செடி என்று சொன்னால் விஷச்செடி. சூரை செடி விஷச்செடி. அதனுடைய காற்றை நாம் சுவாசிக்கும் போது நாம் செத்து போவோம். நாம் துளசி செடி, வேப்ப மர செடிகள் எல்லாம் அந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம், எனர்ஜி வரும். சங்கீதம் 124வது வசனத்தை வாசிக்கும் போது, வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் பிறகு போய் வாசித்து பாருங்கள். அது ஒரு விஷச்செடி, சூரை செடி. அப்போ சூரை செடிக்கு கீழே படுத்ததும் அதில் உள்ள காற்றை சுவாசிக்கும் போது இந்த எலியாவுக்கு உயிர் போகும், கஷ்டமில்லாமல் உயிர் போகும் என்று அங்கே படுத்துக்கொள்கிறான். இங்கே தன் உயிருக்கு, தன் பிராணனுக்கு பயந்து எசபேலை கண்டு போகிறவன் ஏன் அங்கே போய் படுத்துக்கொள்கிறான்? ஏன் அங்கே சாக வேண்டும் என்று நினைக்கிறான்? இவன் இங்கே இருந்து புறப்பட்டு போகும்போது இவனை எல்லோரும் கேலி கிண்டல் செய்திருப்பார்கள்.
என் பிதாக்களை விட இவன் நல்லவன் அல்ல. என் பிதாக்கள், இவருடைய பிதாக்கள் மோசே, ஆபிரகாம், சாமுவேல், இவர்களெல்லாம் இவனுடைய பிதாக்கள். எல்லோரும் கிண்டல் பண்ணுவார்கள். இப்போ ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும், நீ என்ன அப்துல் கலாம் போல நினைப்பா, நீ என்ன கலெக்டர்னு நினைப்பா, இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே. இதே போல எலியாவை எல்லா ஜனங்களும் கிண்டல் பண்ணுகிறார்கள். ஏன்னா மோசேக்கு கொடுத்த அங்கீகாரம் இங்கே எலியாவுக்கு கொடுக்கவில்லை. மோசே பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த அந்த அங்கீகாரம் இங்கே எலியாவுக்கு இல்லை. இதை பார்த்து எல்லோரும் கிண்டல் பண்ணினதனால் அந்த சீரச்சுடியின் கீழே படுத்து என்னை எடுத்து என் உயிரை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அங்கே படுத்துக்கொள்கிறான். அப்போது ஒரு தூதன் வருகிறார். கர்த்தர் பார்த்தீங்களா, அங்கே தூதனை அனுப்புகிறார். அங்கே மனிதர்கள் கிடையாது. தூதனை அனுப்பி அவனுக்கு உணவு கொடுக்கிறார். அடுத்தும் படுத்துக்கொள்கிறான், அடுத்தும் தூங்குகிறான். அப்போது பின் மீண்டும் தூதன் உணவை கொடுத்து, நீ நடக்க வேண்டிய பிரயாணம் ஏராளம் இருக்கு என்று சொல்லி அடுத்தும் உணவு கொடுத்து இரண்டாவது முறையும் உணவு கொடுக்கிறான். அந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவன் பிரயாணம் பண்ணி ஓரேப் என்றுள்ள மலைக்கு போகிறான். மோசேக்கு யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே ஓரேப்பிலே தான் காட்சி கொடுக்கிறார் கர்த்தர். முள்செடியிலே தீ பற்றி எரிகிறது. அப்போது வார்த்தையால் பேசுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை தலைமை தாங்கி இவர்களுடைய சொந்த தேசம் கானானுக்கு கொண்டு போக வேண்டும் என்று. அதே மோசே காட்சி கொடுத்த மோசே நின்ற இடத்தில் அங்கே இவனுக்கு காட்சி கொடுக்கிறார் கர்த்தர். அப்பொழுது 19வது அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்திற்கு மட்டும் நடந்து போனான். ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்து, அது தேவனுடைய பர்வதம் ஓரேப். மோசே காட்சி கொடுத்த மோசேயோடு பேசின மோசே நின்ற இடம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இந்த எலியாவுக்கு உண்டாகி, நீ எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமக்கு உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நின்றார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில். மோசே யாத்திராகமத்தில் 19வது அதிகாரத்தில் சீனாய் மலையிலே வந்து அந்த பர்வதத்திலே நிற்பார். அங்கே பர்வதத்தில் நிற்கும்போது இடி முழக்கம் உண்டாகும், மோசைக்கு காற்றுண்டாகும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், அக்கினி தீப்பற்றி எரியும். அதே இடத்திலே தான் மோசே எங்கே நிறுத்தப்பட்டானோ அதே இடத்திலேயும் இந்த எலியாவையும் அங்கே கர்த்தர் நிறுத்துகிறார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அங்கே பெருங்காற்று உண்டாகுது. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த வெள்ளிய சத்தம் உண்டாயிற்று. அங்கே மோசேக்கு என்ன காண்பித்தாரோ இந்த எலியா, திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கும் அங்கே கர்த்தர் எந்த கெபிக்குள் எந்த பர்வதத்தில் மோசே நின்னானோ, கர்த்தரோடு பேசினானோ அதே இடத்திலும் இந்த எலியாவும் அங்கே நின்று பேசுகிறார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கில்காலிலிருந்து வருகிறான் எலியா. கில்கால் என்று சொன்னால் சுழல் காற்று. பெத்தேல் வருகிறான். அடுத்து பெத்தேல் தேவனுடைய வீடு. எரிகோ வருகிறான். எரிகோ அது வெற்றி பெற்ற இடம். வெற்றி. யோர்தான் மரணம்.
இவனை அடுத்து சுழல் காற்றிலே கர்த்தர் எடுத்து இவன் மரணத்திலிருந்து வெற்றியாகிறான். மரணத்திலிருந்து வெற்றி இவனுக்கு கிடைக்கிறது. என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று கர்த்தாவே என்று கேட்கிற எலியாவை கர்த்தர் இவனை கர்த்தருக்கு வேண்டி ஒரு தனி மனிதனாக நின்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் திசை திருப்பும் போது, எல்லாரையும் கொண்டு வரும்போது கர்த்தர் இவனை மோசேயை விட உயர்த்துகிறார். மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ணுகிறார். எலியாவை கர்த்தர் உயிரோடு எடுக்கிறார். 2 ராஜாக்கள் 2:11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் பேசிக்கொண்டு கடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனார். உயிரோடு கர்த்தர் எலியாவை பரலோகத்திற்கு கொண்டு போகிறார். ஏனோக்கையும் உயிரோடு எடுத்தார். மோசேயை விட ஒருபடி மேலே எலியாவை உயர்த்தினார். நாமும் கர்த்தருக்கு உண்மையாக வாழும்போது நமக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், நமக்கு எவ்வளவு இடுக்கம் வந்தாலும், நமக்கு எவ்வளவு தோல்வி வந்தாலும் எல்லாம் சகித்து நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இந்த எலியா என்பவன் அப்படிதான். தேவனை விசுவாசித்தான். மழை பெய்யாது, பனி பெய்யாது என்று சொல்கிறார். ஆனால் இவனுக்கும் உணவு வேண்டும். மழை பெய்யவில்லை, பனி பெய்யவில்லை என்றால் நமக்கு உணவு கிடைக்காது, நாமும் மரித்து போவோம் என்று எலியாவுக்கு தெரியும். என்னாலும் அவன் தேவனை நம்புகிறான். தேவன் என்னை போஷிப்பார் என்று தேவனை நம்புகிறார். நீங்களும் அதே போல தேவனை, நாம் அனைவரும் தேவனை நம்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி அவருக்கு நாம் உண்மையாக வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் சாதாரண காரியம் அல்ல அன்பானவர்களே. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபித்த உடனே ஒன்றும் நன்மை கிடைக்காது. நீங்கள் 1 மணி நேரம் எல்லாம் நின்று முழங்காலில் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு தேவன், ஆனால் அவரோடு நம்பிக்கையாக இருந்து ஜெபித்து பாருங்கள். தேவன் நீங்கள் என்ன உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எதை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு தேவன் நிச்சயமாக தருவார். தேவன் நிச்சயமாக தருவார். ஆரோனின் கோல் துளிர்த்தது போல 16 தலைமுறையாக பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்த அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்து சாமுவேலை ஆண்டவர் உயர்த்தினது போல, எலியாவை உயிரோடு எடுத்தது போல நம்மையும் எடுப்பார். எந்த சந்தேகமுமே இல்லை. என்னை கொண்டு தேவன் பேசுகிறார் என்று சொன்னால் இது உண்மையாக நடக்கும். எனக்கு இந்த வேதங்கள் ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதன் நான். என்னை ஆண்டவர் குணாதிசயத்தை மாற்றினார். குணாதிசயத்தை எனக்கு எப்படிடா நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைத்து என்னுடைய குணாதிசயத்தை மாற்றி என்னை இப்போது நான் நினைப்பேன், பாரத் தொழில் நடத்தும் போது எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தொழில் நான் தொடங்கினேன், என்னுடைய மனதில் வருத்தப்படுவேன், வேதனைப்படுவேன், இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேனே என்று. ஆனால் தேவன் அதிலிருந்தெல்லாம் என்னை விடுதலை ஆக்கி என்னை ஒரு பரிசுத்த மனிதனாக மாற்றி இந்த வேதத்தை உங்கள் முன்னில் தேவன் என்னோடு இருந்து பிரசங்கிக்கிறார் என்றால் உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் நெருக்கத்திலும் இடுக்கத்திலும், அந்த இடுக்கமான காலத்திலும் நெருக்கமான காலத்திலும், கொரோனா காலத்தில் நம்மளை பாதுகாத்து உணவு தந்து போஷித்த கர்த்தர் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய என்ன நெருக்கம் வந்தாலும் கடவுளிடத்தில் நாம் உறுதியாக பற்றி பிடித்து கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்து நாம் ஜெபித்து வாழும்போது நாம் ஆசீர்வாதமாக வாழ்வோம். நீங்கள் எல்லோரும் தேவனை நம்பி வந்தீர்கள். நாம் இந்த கூட்டத்திற்கு போவோம். நமக்கு தேவன் நன்மை செய்வார். நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். நீங்கள் இங்கே தேவனை நம்பி இந்த கூட்டத்திற்கு வந்த உங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நீங்கள் வீட்டில் ஜெபத்துக்கண் அதிக நேரத்தை எடுத்து ஜெபம் பண்ணி நீங்கள் வாழும்போது உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், எல்லா நன்மையும் தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிடம் எல்லோரும் எழும்பி நிற்போம், ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த கூடுகையை எங்களுக்கு நடத்தி என்னோடு இருந்து பேசின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இருந்து பேசின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே கூடுகைக்கு நீர் அழைத்து கொண்டு வந்த அவர்கள் உள்ளங்களில் கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற இந்த
ஜனங்களை, தேவ ஜனங்களை, இந்த சகோதரர்களை, சகோதரிகளை எல்லாரையும் ஆண்டவரே, இந்த மேடையில் இருக்கிறவர்களையும், அங்கே ஒலிபெருக்கி மூலம் கேட்கிறவர்களையும், டிவி தொலைக்காட்சிகளில் பார்க்கிறவர்களையும், எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. உமக்கு பிரியமான எலியாவை போல இவர்களை மாற்றுங்கப்பா. அன்றைக்கு எலியா, இன்றைய எலியாக்கள் நாங்கள் தான் ஆண்டவரே. இன்றைய எலியாக்கள் நாங்கள் தான். உமக்காக நாங்கள் நிற்கிறோம். உமக்காக நாங்கள் இந்த வசனத்தை கேட்க வருகிறோம். உம்மை நேசிக்கிறோம். உம்மை நாங்கள் காண்கிறோம். உம்மை காண்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைய எலியாக்கள். அன்றைக்குள்ள எலியாக்களை போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தான் எலியாக்கள் அப்பா. எலியாவே, நீர் உயிரோடு சுழல் காற்றிலே ரதத்தை கொண்டு உயிரோடு கொண்டு சென்றவரே, பரலோகத்துக்கு கொண்டு சென்றவரே, எங்களையும் எங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேருங்க ஆண்டவரே. நாங்களும் உங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர எங்களையும் உயிரோடு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்துக்கு எங்களையும் அழைத்திடுங்க. நாங்களும் உமக்கு பிரியமாக வாழ, எலியாவை போல வாழ, எலியாவை போல உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நாங்கள் வாழ, நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதன்படி வாழ, வேதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளதோ அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களையும் எலியாக்களாக மாற்றுங்கப்பா. எங்களையும் எலியாக்களாக மாற்றுங்கப்பா. எங்களுக்கும் இடுக்கமான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் உணவு தந்து, அன்றன்று உணவு தந்து போசியுங்கப்பா. எங்களுக்கும் நெருக்கமான நேரத்தில், இடுக்கமான நேரத்தில் எங்களுக்கு பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு உணவு தந்து போசியுங்கப்பா. எங்களுக்கு உடம்புகளில் பலமில்லாமல், ஆண்டவரே, பலமில்லாமல் உடம்புகளில் பலன் குறைந்து ஆண்டவரே, நாங்களும் நோயிற்று, எங்கள் குடும்பங்களில் நோயிற்று இருக்கும்போது எங்களுக்கும் சுகம் தந்து, எங்களுக்கு ஆரோக்கியம் தந்து, எங்களுக்கு பலன் தந்து, எங்களை இடுக்கத்திலிருந்து, எங்களை நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு உதவுங்கப்பா. எங்களை இடுக்கத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விசாலங்களை தாருங்கப்பா. ஆண்டவரே, சுகவீனத்திலிருந்து எங்களுக்கு சுகத்தை தாருங்க. உணவு பற்றாக்குறையிலிருந்து எங்களுக்கு உணவை தந்து ஆசீர்வதியுங்க. படிப்பு பற்றாக்குறையிலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை தாருங்க. எங்களுக்கு ஞானத்தை தாருங்க. ஆண்டவரே, என்னென்ன தேவையோ எங்களுக்கு எல்லாம் தந்து எங்கள் குடும்பத்தை நெருக்கத்திலிருந்து, இடுக்கத்திலிருந்து எங்களை விசாலமாக மாற்றுங்கப்பா. எங்கள் வீடுகளில் வாழ்வதற்கு நெருக்கமான வீடு ஆண்டவரே, எங்களுக்கு விசாலமான வீடை தாருங்கப்பா. எங்களுக்கு விசாலமான வீடை தாருங்கப்பா. பொருளாதாரம் எங்களுக்கு அனுதினமும் குறைவாக இருக்கிறதப்பா. எங்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக தந்து எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கப்பா. எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரே உம்மை நம்பி வந்தவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நடத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. என்னோடு இருந்து பேசுகிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பின்படி வந்தார்களோ இவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நடத்தி இவர்களை இந்த மாதம் முழுவதும் பத்திரமாக எலியாவை பஞ்சகாலத்தில் போஷித்து பத்திரப்படுத்தி அவர்களை பாதுகாத்தது போல இந்த எலியாக்களாகிய எங்களையும் பத்திரமாக போஷித்து எங்களுக்கு சுகத்தை தந்து, பலனை தந்து, உற்சாகத்தை தந்து, எங்களை நோய் நொடிகளிலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து எங்களை பராமரித்து எங்களை வளர்த்துங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் நன்மையாக்கி தாருங்கப்பா. எல்லாம் எங்களுக்கு நன்மையாக்கி தாருங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் நன்மையாக்கி தாருங்கப்பா. எலியாக்களை போல, எலியாவை போல நாங்கள் எலியாக்கள், எங்களை போசியுங்க. எங்களுக்கு போசியுங்க. தினசரி எங்களுக்கு உணவு தாருங்க. தினசரி எங்களுக்கு வாழ்வதற்கு எங்களுக்கு விசாலமான வீடுகளை தாருங்க. எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து உதவுங்கப்பா. இந்த மாதம் எங்களை பத்திரமாக போஷித்து நடத்துங்கப்பா. இந்த மாதம் எங்களை பத்திரமாக போஷித்து நடத்துங்கப்பா. எங்களை எந்த தீமையை அணுகாமல் பத்திரமாக எங்களை வழிநடத்துங்கப்பா. அடுத்த மாதம் கூடுகைக்கு நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இங்கே கூடவும், கடந்த மாதம் கூடுகைக்கு போனோம், எங்களுக்கு தேவன் எல்லா நன்மைகளையும் தந்தார் என்ற உணர்வோடு இங்கே வரவும், இவர்கள் இன்றைய தினம் வீடுகளுக்கு போகும்போது இவர்களை பத்திரமாக போக கிருபை செய்யுங்கப்பா. இவர்களை பத்திரப்படுத்தி வீடுகளுக்கு கொண்டு போய் சேருங்கப்பா.
ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கொடுத்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.